மெட்டமைன்ஸ் 45 டே ஹேபிட் சேலஞ்ச். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ நியூ பிளேஸ்லேருந்து என் ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ எப்படி ஆரம்பிச்சாச்சா? எப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணி ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கா? ஸோ இன்றைக்கி நம்ம நான் யோசிச்சிருக்கலாம், நீங்கள் ஹேபிட்ஸ், கோல்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங் பற்றி, ஸ்டடீஸ் பற்றி, மெமரி பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இட்ஸ் அ யூஷுவல் திங். நமக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா நமக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அண்ட் மைண்ட் செட் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப 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 தேவை நம்ம கோலை நோக்கி போகிறப்போ. ஸோ இதில் நிறைய நேரத்தில் நான் தான் சொல்வேன், லைக் நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல்வேஸ் லைக் நம்மளை பேஸ் பண்ணி தான் அந்த லிமிட்டேஷன்ஸே இருக்கும்னு தோணுது. ஹோப் இதெல்லாம் லைவ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ கேன் see that. நீங்கள் லைவ்ல யூ கேன் சேட் வித் மீ ஸோ தட் we can also discuss about things. லைக் நீங்கள் எதுனாலும் யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் மீ ஸோ தட் we can start discussing. இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தென் யூ ஜஸ்ட் டெல் மீ இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ். கண்டிப்பாக we can discuss about it also. ஏன்னா நிறைய பேர் இதில் பார்த்தப்போ படிக்கிறவங்க இல்லைனா அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறனால ஐ தாட் திஸ் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். ஈவன் அதர்வைஸ் சில நேரத்தில் நம்மளோட லேர்னிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு இப்போ இந்த ஊரில் ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டிசீஸ்க்கு இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப வருஷமாக அதுக்கான சப்போர்ட் அண்ட் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். என்னென்னா டிமென்ஷியான்னு சொல்லிட்டு ஒரு ஏஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிமென்ஷியா இங்கே ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. எஸ்பெஷலி அந்த டிமென்ஷியா பார்த்தீங்கன்னா மென்னுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும்னு பார்த்துருக்குறாங்க. அதே சமயத்தில் இந்த டிமென்ஷியா இருக்கிற பேஷண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஒர்க் மட்டுமே இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. ஈவன் லைக் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தே ஐசோலேட் தெம்செல்ஸ், அதாவது மித்த யார் கூடயும் பெரிய சோஷியல் ஸ்கில்ஸ் இல்லாமல் ஐசோலேட் ஆகி தனித்து இருக்கிறவங்களுக்கு இந்த வியாதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய புதுசாக ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. புக்கு படிக்கிறது இது மாதிரி மட்டும் இல்லாமல் யூ ஸ்டார்ட் லேர்னிங் அ நியூ ஸ்கில். அந்த நியூ ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான். ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த வீடியோஸில் ஃபுல்லுமே இப்போ மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது நான் லேர்னிங் எபிலிட்டிஸ். நம்ம என்ன டைப் ஆஃப் லேர்னர் அதெல்லாம் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்ம ஆடிட்டரியாக, அதாவது செவி வழியாக கேட்டு நம்ம லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா புக்கு வச்சு விஷுவலாக படிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது செஞ்சு பார்த்து அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிற ஒரு டைப்பாக இருக்கிறோமா அப்படின்றது. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஒரு கேம் விளையாடுறீங்க நீங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அடிக்ஷன். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா they are addicted to மொபைல் ஃபோன்ஸ். மொபைல் ஃபோன்ஸில் என்னது அதில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா they love to play games. அந்த கேம்ஸை அவ்வளோ ஏன் அவ்வளோ தூரத்துக்கு அடிக்ட் ஆகிறாங்க, இல்லைனா அவ்வளோ தூரத்துக்கு ஏன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அதில் தே ஆர் ஏபிள் டு டூ வாட் எவர் தே வாண்ட் டு டூ. இப்போ நீங்கள் என் பொண்ணே ஒரு கேம் ரொம்ப பிடிச்சி விளையாடுறது அப்படின்னா ஷீ இஸ் பில்டிங் ஹர் ஓன் சிட்டி. அதில் அவளே ஒரு சிட்டியை டெவலப் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் தேர். லைக் நான் என்ன வேணால் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று நான் ரியல் லைஃப்பில் பண்ண முடியாத சில விஷயத்த ஐ எம் ஏபிள் டு டூ இட் தேர். ஸோ நான் இப்போது எனக்கு ஒரு 16 வயசு என் பொண்ணுக்கு அப்படின்னா, அந்த 16 வயசு பொண்ணு இமீடியட்டாக போய் ஒரு இடத்துல போய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுவாள். ஆனால் பண்ண முடியாது, தெரியாது. அண்ட் இட்ஸ் நாட் அலவுட். பட் அவளோட இமேஜினேஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்ய முடியும். அண்ட் ஷி ஹஸ் காட் த ஃப்ரீடம். இப்போ நீங்கள் பில்டிங் பிளாக்ஸ் வச்செல்லாம் குழந்தைங்க பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி தான். பட் அதில் யூ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ். அதுலேயுமே அஃப்கோர்ஸ் ரிவார்ட் ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது. தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அஸ். இது என்னன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணுறப்போ நமக்கு டோபமைன் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அதில் செக்ரீட் ஆகுது. ஸோ தட் கிவ்ஸ் அஸ் ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்ட். திரும்ப திரும்ப நம்மளை ஒரு விஷயம் செய்ய வைக்கிறதுக்கு காரணமே அது தான். அதுதான் அந்த சீக்ரெட்டான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லிட்டரலாக நீங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த டோபமைனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தூண்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். சரியான அளவில் சரியான விஷயங்கள் நம்மளை எனர்ஜைஸ் பண்ணுச்சு அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் ரீச்சிங் அவர் கோல்ஸ். நம்ம அதனால தான் நான் சொன்னது, நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கிறப்போ ஸ்டாப் யூஸிங் த மொபைல் ஃபோன் நான் சொல்லியிருப்பேன். ஈவன் ஒரு ஹெட்செட் போட்டு நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டே நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட இட் மைட் அஃபெக்ட் யுவர் ஃபோக்கஸ்.
ஸோ அதனால தான் சொன்னேன். ஃபோன் வந்து இப்போ என்னன்னா எல்லாத்தையும் சுருக்கி ஒரே கேட்ஜெட்ல கொண்டு வந்துருச்சு. ஒரு பாட்டு கேட்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு வீடியோ பார்க்கறதா இருக்கட்டும், படிக்கிறது சார்ந்ததா இருக்கட்டும், இல்ல எந்த வீடியோ பார்க்கறதுனாலும் சரி, ஒரு டைமர் வைக்கிறதா இருக்கட்டும், உலகத்துல என்ன டைம் என்னென்ன இருக்குதுன்னா இருக்கட்டும், நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயத்தையா இருக்கட்டும், எல்லாமே இட் இஸ் லைக் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஒரே கேட்ஜெட்குள்ள வந்தனால வி ஆர் லைக் நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கவே முடியல. கேலண்டர் இருக்கு, ஃபோன் நம்பர்ஸ் நோட் பண்ணி வைக்கிறோம். எவ்ரிதிங் இஸ் தேர் இன் ஒன் கேட்ஜெட். ஸோ அது வந்து அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதோட நம்ம வந்து ஓவர் டிபெண்ட் ஆகிட்டே இருக்கிறோம். பட் படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் யோர் மொபைல் ஃபோன் தான். தட் இஸ் நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதனால அதை நீங்கள் வந்து மேபி ஒரு ஏரோப்ளைன் மோட்டில் போட்டு எங்கேயாவது போய் வச்சுட்டு யூ ஹாவ் அ லிட்டலாக ஒரு டைமர் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஹாவ் அ ரெகுலர் டைமர் வித் யூ ஸோ தட் யூனோ தட் வில் டெல் யூ த டைமிங். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ண ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வச்சு நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலுமே இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமர் யூஸ் பண்ணி யூ கேன் யூஸ் இட். ஸோ தட் ஸ்டாப்ஸ் யூ ஃப்ரம் மோர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து உங்களை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே இருக்கும். அண்ட் ஏரோப்ளைன் மோடில் போட்டால் உங்களுக்கு யூ வில் நாட் ஹேவ் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். அண்ட் இந்த சீரீஸில் ஐ வில் பி ஆல்சோ எக்ஸ்பிளைனிங் யூ ஆல் த டிஃப்ரெண்ட் ஏதாவது ஸ்டடி ஸ்கில்ஸை பற்றியும் ஐ வில் மென்ஷன் அபவுட் இட். ஸோ என்ன மாதிரிலாம் ஸ்டடி ஸ்கில்ஸ் லைக் எப்படி கொஷின்ஸ் எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணி படிச்சிங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி எப்படி ரிஹர்ஸ் பண்ணுறது, ஞாபகப்படுத்தி பார்க்குறது, ஸோ இன்க்ரீஸிங் யுவர் மெமரி, அது எல்லாத்தையுமே வி கேன் டெஃபினெட்லி வில் பி டிஸ்கஸிங் இன் த அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து படிக்கிறவங்களுக்காக மட்டுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மெமரி இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அண்ட் எப்படி நம்மளோட இப்போ இந்த விஷுவலாக இருக்கிறவங்க இல்லைன்னா இமேஜினேஷன் நல்லா இருக்கக்கூடியவங்கள ரொம்ப அழகாக அவங்க வந்து இந்த மெமரி ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுன்றதையும் ஐ வில் ஆல்சோ லெட் யூ நோ. வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு விஷுவலாக ரொம்ப ஜாஸ்தி இந்த இமேஜினேஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து லைக் when you see a house, லைக் உங்கள் வீடே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய இமேஜஸ் கூட இஃப் யூ ஸ்டார்ட் அசோசியேட்டிங் வித் தட் யூ வில் ஸ்டார்ட் ரிமெம்பரிங் இட். இப்போ வீடுன்னு வச்சுக்கோங்க, கண்ணை மூடிட்டு நம்ம வந்து கிச்சன் ஞாபகம் வருது, கிச்சனில் யூ ஜஸ்ட் சி யுவர் ஓன் கிச்சன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் பாருங்கள். கிச்சனில் இருக்கிறப்போ அங்கே ஃப்ரிட்ஜ்லேருந்து பால் கீழே விழுகிற மாதிரி கொட்டுற மாதிரி அந்த மாதிரி யூ ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஸ்டார்ட். இப்போ வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ வாண்ட் டு பை இன் த ஷாப். நம்ம வந்து நிறைய நேரத்தில் லிஸ்ட்டை எழுதி வச்சு தான் பண்ணுவோம் வித்தவுட் ஈவன் ஹேவிங் த லிஸ்ட். மெமரியை அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா தென் யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். லைக் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஸ்டார்ட் விஷுவலைசிங் த ஹோல் திங். உங்களோட கிச்சனில் நீங்கள் எது எங்கே வச்சுருக்கீங்க அது வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் லைக் இன்னும் கொட்டுற மாதிரியோ இல்லைன்னா ஒரு அன்யூஷுவல் ஸ்பேஸில் அது வச்சுருக்கிற மாதிரியோ. ஸோ அந்த மாதிரி அசோசியேட் பண்ணுறப்போ பிரெயின் வந்து ரொம்ப அழகாக அதை ஞாபகம் வச்சுக்கும். ஸோ அசோசியேட்டிங் வித் யுவர் மெமரி அண்ட் யுவர் இமேஜினேஷன் ரெண்டுத்தையும் வந்து அது சேர்த்து வைக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ விஷுவலாக இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் லாங் ரனில் இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நம்ம வில் பி வெரி வெரி ப்ரிசைஸாகவும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் ப்ரிசைஸாக நோட் பண்ணவும் ஆரம்பிப்போம். தட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். இது வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கோல்ஸு அச்சீவ் பண்ணுறது இந்த ஒவ்வொரு விஷயத்துக்காகவுமே சொல்ல ரியல் லைஃப்பில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் அதுலேயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுரேஷ், ஹாய் சுரேஷ், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஃபைண்டிங் திஸ் போடுற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு யூ கேன் ஜஸ்ட் டெல் மீ ஸோ தட் ஐ வில் ஆல்சோ ட்ரை டு இம்ப்ரூவ் த கண்டென்ட் வாட் எவர் யூ வாண்ட் ஆல்சோ. லைக் இதில் நான் அடுத்து வந்து உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற கண்டென்ட் வந்து மோர் அட்லசன்ட் சில்ட்ரனுக்காகவே இருக்கக்கூடிய கண்டென்ட், அட்லசன்ட் பேரண்டிங்கை பற்றி தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா லாட் ஆஃப் திங்ஸ் வி நீட் டு லேர்ன் அபவுட் தெம்ன்ற நான் நினச்சனால ஐ தாட் லைக் want to do it. Thank you very much, Suresh. You can also tell me like what are the concepts that you might need. நீங்கள் புதுசாக வேறு என்ன கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு வரணும்னு நினச்சிங்கனாலும் as viewers நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் தான். ஸோ you can just tell me so that அதுக்கு பேஸ் பண்ணி I can start doing it. I recently started your challenge. That's wonderful. ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா டு கிவ் தட் கமிட்மெண்ட், இந்த எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறது ஹேபிட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு கோலை நம்ம நோக்கி போகிறது, அந்த கமிட்மெண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சொல்லுங்கள் சுரேஷ், என்ன டவுட் இருக்குதுன்னு யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் இட். வில் டெஃபினெட்லி ட்ரை டு டிஸ்கஸ் அபவுட் இட்.
ஸோ கமிட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலே தென் இட் மேட்டர்ஸ். நம்ம நிறைய நேரத்தில் கமிட்மெண்ட்டுனா லைஃப் ஓரியன்டாக இருக்கக்கூடியது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு கொடுக்குறது, இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி கமிட்மெண்ட்டை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் கமிட்மெண்ட் மேட்டர்ஸ் அ லாட். கமிட்டடாக ஒரு விஷயத்தை செய்கிறப்போ தென் த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் இஸ் ஹை. இட் இஸ் லைக் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம லைஃப்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோமா அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நிறைய நேரத்தில் we don't take that responsibility. We start blaming on others. இது ஏன் இப்படி நடந்துச்சு? இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை வைஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் மை ஃபேமிலி. வி சே தட் எல்லா நேரத்துலையும். அண்ட் எஸ்பெஷலி இப்போ பேரண்டிங் பற்றி ரொம்பவே பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்பா அம்மா தான் இதுக்கு காரணம், என்னோட அப்பா அம்மா இப்படி தான் இருந்தேன், அவங்கள பார்த்து தான் இப்படி வந்தேன் இப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். பட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம 40 வயசானாலும் when we start complaining about others, இவங்கனால தான் இப்படினால தான் அப்படின்றப்போ we are not taking any responsibility on our own சக்ஸஸாக இருக்கட்டும். நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் we need to take responsibility. அது செய்ய ஆரம்பித்தோம்னாலே இட்ஸ் a massive thing. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்கன்றது நல்லாவே தெரியுது. பிகாஸ் you have started giving commitment to the goal that you have set and you have started working on it. So congratulations for all of them who are really working on it. So that's the first and foremost thing that we need to start doing it. So question கேட்டிருக்கீங்க மேம், I am restarting my studies after a long gap. It's been 2 years. I didn't clear my exams while I'm starting my studies. I'm in past dilemma and I am distracted and disturbed easily. இது நிஜமாவே இது வந்து நிறைய நேரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் சுரேஷ். இட்ஸ் நாட், யூ ஆர் நாட் அலோன். லைக் ஐ ஸ்டார்டட் மை ஸ்டடீஸ். லைக் நான் வந்து 2 மாஸ்டர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த யூகேல வந்து ஒரு மாஸ்டர்ஸ்க்காக ஜாயின் பண்ணேன். இட் வாஸ் அகெயின் நான் வந்து இப்போ 40+ இருக்கேன். ஸோ இங்கே இவ்வளோ லாங் ஒரு நடுவில் வேலைலாம் பார்த்துட்டு இப்போ வந்து வித் ஃபேமிலி ஸ்டார்டிங் மை ஸ்டடீஸ் அப்படின்றப்பெல்லாம் இட் வாஸ் அ வெரி பிக் டாஸ்க் தான். லைக் திருப்பி ரீவயரிங் மை செல்ஃப். பட் அஃப்கோர்ஸ் பிடிக்கும், அந்த சப்ஜெக்ட்ஸ் பிடிக்குன்றனால தென் ஐ டிட் இட். ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ இட் பிகம்ஸ் பிட் அ டிஃபிகல்ட் டாஸ்க். ஏன் அப்படின்னா we always feel that already I tried it, நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அது சரியாக வரல. அந்த இதுவே தான் அந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா திருப்பி அதுதான் ஞாபகத்தில் வரும். ஸோ நான் இப்போ இது ட்ரை பண்ணால் கிளியர் ஆகுமா, ட்ரை பண்ணால் கிளியர் ஆகுமா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து we have to think about it also. ஸோ ஏன் நமக்கு வந்து கிளியர் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்றப்போ தட் நம்ம இந்த தடவையாவது பண்ணிடுவோமா அப்படின்னு ஒரு பயமும் இருக்கும். ஸோ திஸ் லீட்ஸ் டு ப்ரோகாஸ்டினேஷன். நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறோம், டிலே பண்ணுறோம், ஏன் இதை படிக்கிறதுக்கே யோசிக்கிறோன்னா, ஒன்று வந்து ஏற்கனவே இருந்த நெகட்டிவ் ரிசல்ட் அது வந்து உங்களை ஸ்டாப் பண்ணலாம். இன்னொன்று வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை, ஏன்னா எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுன்னு தெரியலை, எப்படி இதை பண்ணால் கிளியர் பண்ணுவோன்னு தெரியலை. ஸோ இது நமக்கு புரியுமா புரியாதா அப்படின்ற ஒரு இது தாட் ப்ராசஸ் வரும். ஸோ தட் ஆல்சோ லீட்ஸ் லைக் நம்மளை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடுறதுக்கும் ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறதுக்கும் இது ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் மேக்ஸ் யூ டிலே எவ்ரி திங். இப்போ வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம். அண்ட் பிகாஸ் நமக்கு வந்து ஒரு கேமே விளையாடுறோம், ஆனால் கேமில் வந்து என்னென்னா நம்ம ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோம்னா கூட வி ஸ்டார்ட் பிளேயிங் இட் அகெயின் அண்ட் அகெயின். ஏன் அப்படின்னா இட்ஸ் லைக் வி டேக் தட் அஸ் அ சேலஞ்ச். சரி, ஓகே, அதே மாதிரி இதையும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும். சொல்கிறது ஈஸி மேம், அது எப்படி பண்ணுறது? மேக் இட் மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் தட் மேட்டர். இது தெரியலைன்னா எங்கே யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோன்றது ஒரு விஷயமா இருக்கட்டும். பட் மேக் இட் வெரி வெரி சிம்பிள். நான் இப்போ வந்து ஸ்டடி ஹேபிட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் டெஃபினெட்லி ஐ திங்க் இட் மைட் ஹெல்ப் யூ. ஏன்னா இதை எப்படி பிரேக் பண்ணுறது, ஒரு விஷயத்த ஒரு பெரிய கான்டென்ட் ரொம்ப ஒரு 30-40 பேஜை நீங்கள் வந்து எப்படி ஈஸியாக கோ த்ரூ பண்ணி how you can condense it, how you can go through it. எதையுமே ஒரு இப்போ இந்த ஹோல் இதையும் ஒரு கேமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி when you are able to do it, அட்வென்ச்சரஸாக சேலஞ்சிங்காக அந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னா then it might sound interesting. மேக் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக. நீங்கள் நிறைய எடுத்தோம், இப்போ வந்து ஒரு அசைன்மெண்ட் எழுதுகிறோம், அதான் சொல்கிறேன், ஒரு அசைன்மெண்ட்டே எழுதுகிறேன், ஒரு 3000 வார்த்தை எழுதணும் அப்படின்னா டெஃபினெட்லி இட் புட்ஸ் நமக்கு அப்படியே மைண்டே வந்து பிளாக் ஆன மாதிரி இருக்கும். 3000 வேர்ட்ஸ் எழுதணுமா, இமீடியட்டாக எப்படி பண்ண முடியும்? இட்ஸ் வாய்ப்பே கிடையாது. அண்ட் இட் இஸ் லைக் இந்த டைப் ஆஃப் ரைட்டிங் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். இப்படி தான் தாட் ப்ராசஸ் வரும். ஸோ பிரேக் இட் இன்டு ஸ்மால் பீசஸ்.
அந்த ஒரு ஸ்மால் பீஸை நீங்கள் டைம் செட் பண்ணுங்கள். அந்த டைமுக்குள்ளே எப்படி கம்ப்ளீட், ரொம்ப ரொம்ப சின்னதாக, டோன்ட் டேக் இட் டூ பிக், மேக் இட் ரியலி ரியலி ஷார்ட். அதை பண்ணுங்கள். அந்த டயத்துக்குள்ளே நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம், டயத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறோன்றப்போ தென் இட் பிகம்ஸ் லைக் எ கேம். தென் யூ ஸ்டார்ட் டூயிங் இட். வென் யூ அந்த ஹோல் அந்த 3000 வார்த்தையும் ஒரே நாள்லையோ இல்லை 3 நாளில் எழுதி முடிக்கணும்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். ஹேபிட்ஸ் லைக் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் ஒரு 150 வேர்ட்ஸு, அதை மட்டும் எழுதி முடிக்கலாம். அதே மாதிரி கன்க்ளூஷன் ஒரு 150 வேர்ட்ஸ் தான். ஸோ வென் யூ டிவைட் ஈச் அண்ட் எவ்ரி திங், ஒரு சங்க், ஒரு 100 வார்த்தையோ 200 வார்த்தைக்கு மேலே ஒரு பேராகிராஃபும் இல்லாத அளவுக்கு நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் மை பி ஈஸியர். ஸோ இதே மாதிரி ஐ வில் ஆல்சோ கிவ் டிப்ஸ் ஃபார் யுவர் ரெகுலர் ஸ்டடீஸ்க்குமே. நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, அண்டர் கிராஜுவேஷன்னாலும் சரி, நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே எப்படி பண்ணலாம், ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான, இப்போ ஏன்னா முன்னாடி படிக்கிறப்போ வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ், ஏன்னா எல்லாமே டெக்ஸ்ட் புக் ஓரியன்டாக இருந்துச்சு. இப்போ யூ ஹவ் காட் லாட் ஆஃப் வீடியோஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு இட். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ தட் ஹெல்ப்ஸ் அஸ் லைக் நீங்கள் ரொம்ப ஆடிட்டரியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்குறது ஈஸியாக இருக்கும்னா தென் யூ கேன் ஸ்டார்ட் லிஸ்னிங் டு சச் திங்ஸ். அதுலேருந்து எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கலாம் அதையுமே ஐ வில் டீச் யூ. ஸோ தட் மைட் ஹெல்ப் யூ இன் கோயிங் டு. ஆனால் என்னென்னா இப்போ வந்து பயம்தான் நம்மளை தடுக்குது அப்படின்னா தென் அந்த பயத்தை we need to deal with it. We cannot just let it say இல்லை எனக்கு இட்ஸ் ஓகே, அதனால தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக மாட்டோம்னா பயத்தை we have to face it. என்ன ஆகும், the chances of again going through the whole thing, அதாவது நம்ம திருப்பியும் கிளியர் பண்ண மாட்டோமா அப்படின்ற ஒரு பயம் தான் நம்ம நிறைய நேரத்தில் ஸ்டாப் பண்ணுது. யூ வில் கிவ் இட் அ ட்ரை. நீங்கள் அந்த ட்ரை பண்ணுறத 100% எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். த ரிசல்ட்ஸை அப்புறம் பார்ப்போம். முதல்ல இஃப் வி ஸ்டார்ட் கிவிங் த ட்ரை அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட் தென் வில் சி அபவுட் த ரிசல்ட்ஸ். நம்ம எடுத்தோடனே அந்த நிறைய நேரத்தில் அந்த ரிசல்ட்டை நம்ம யோசித்த உடனே இட் ஸ்டாப்ஸ் அஸ். அதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. ஸோ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் இட் ஃப்ரம் அதுக்கு ஏற்றாப்புல ஒரு டைம் டேபிள் மாதிரி வி கேன் ஜஸ்ட் ஹாவ் இட். நம்ம இந்த கோல் செட்டிங்கே அதுக்கு தான் பார்த்தோம் நம்ம. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். You can even write it to me so that I can also help you how to frame it. நீங்கள் என்னைக்குள்ளே முடிக்கணுன்றதை வச்சு நம்ம we can retrospectively எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றதையும் I can start helping you with that. If it's going to help you then it will be really great. கண்டிப்பாக we can do it together also. It will be an interesting one நினைக்கிறேன். ஸோ அந்த பயம் வந்து நிறைய நேரத்தில் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கான காரணமே அதுவாக தான் இருக்குது. இட்ஸ் நாட் யுவர் லேசினஸ். கண்டிப்பாக சுரேஷ், ஐ டோன்ட் திங்க் ஸோ. இட்ஸ் லைக் நிறைய நேரத்தில் நம்ம லேசினஸ்ன்னு நம்ம நினைக்கிறது வந்து லேசினஸே கிடையாது. நம்ம வந்து சோம்பேறித்தனமே கிடையாது. நமக்கு வந்து ஒரு அதில் இருக்கிற தயக்கமே என்னென்னா பண்ண மாட்டோம், கிளியர் பண்ண மாட்டோம், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த தடவையும் பண்ணலைன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் தான் நம்மளை ஒர்க் பண்ண விடாமல் பண்ணுது. I understand, completely understand. Because I am able to understand this because இங்கே வந்துட்டு நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். நான் ஒரு 40 இயர்ஸில் வந்திருக்கேன். எவ்வளோ நிறைய விஷயத்தில் எவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண ஒரு ஆள். நான் வந்து இங்கே ஒரு ஃபஸ்ட்டு டைம் நான் அந்த கோவிட் அப்போ இங்கே வந்தப்போ ஒரு பேப்பர் கிளியர் பண்ணப்போ லைக் த சேம் திங் ஐ ஆல்சோ ஃபெல். என்னை விட சின்னவங்களாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஒரு 40 வயசு எனக்கு, என்ன 2 பொண்ணுங்க இருக்குது, அவங்களுக்குலாம் நான் ரோல் மாடல் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம். எவ்வளோ பேருக்கு நம்ம விஷயங்கள் செஞ்சுருக்கோம். நம்ம ஒரு பேப்பர் கிளியர் பண்ண ஹவு கேன் இட் ஹேப்பன். தட் வாஸ் ரியலி ரொம்பவே டிப்ரெஸிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் பிகாஸ் ஐ ஹவ் அண்டர்கான் த சேம் திங்கிறனால நான் சொல்கிறேன். பட் ஐ அண்டர்ஸ்டுட் லைக் த வே தட் தே எக்ஸ்பெக்ட், அது நான் எனக்கு தெரியலை. அவ்வளோதான். அவங்க எப்படி அதை கேட்குறாங்க அந்த மாதிரி நான் கொடுக்க முடியல, டெலிவர் பண்ணலைன்றனால I have not cleared it. It's not that the concept I understand. அது அதில் எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ ஐ ஸ்டார்டட் லேர்னிங் த ஸ்கில் ஆஃப் ரைட்டிங் இட். அவங்க கேட்குற மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்றாப்புல தென் ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் இட். தென் ஐ வாஸ் ஏபிள் டு கிளியர் இட். ஸோ அது மாதிரி தான். இப்போ நீங்கள் என்ன இப்போ இந்த ஏஜ் இஸ் நாட் அட் ஆல் அ ஃபேக்டர். இப்போதைக்கு இப்போ இந்த ஈரால ஏஜ் ஒன்றுமே இல்லை. பிகாஸ் வந்து 20 வயசு 25 வயசு நீங்கள் சொல்கிற வயசில் தே ஆர் CEO ஆஃப் அ கம்பெனின்றப்போ நான் 40 இயர்ஸில் நான் அது இல்லையேன்னு நினச்சினா கவலைப்பட்டேன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான். ஸோ ஏஜ் இஸ் நாட் அட் ஆல் அ ஃபேக்டர். நம்ம இதை கிளியர் பண்ணுறோமா அப்படின்றது தான். திஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ அப்படின்றது தான். when we start comparing ourselves with each and everybody around us, இல்லை யாருன்னே தெரியாதவங்க கூடலாம் கம்பேர் பண்ண ஆரம்பித்தோம்னா இட்ஸ் கோயிங் டு டிமோட்டிவேட் அஸ். கண்டிப்பாக அப்படி தான் தேட தோன்றும். ஏன்னா எவ்வளோ பாசிட்டிவான பர்சன்னாலுமே அவங்களுக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும். பட் ஹவு மச் வி ஆர் கோயிங் டு என்டர்டெயின் த தாட் ப்ராசஸ்.
and how much we are going to understand that in the thought process நிஜம் இல்லைன்னு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ then we'll start moving towards growth. நிறைய நேரத்தில் நமக்கு இந்த தாட் ப்ராசஸே வரக்கூடாது, நம்ம இப்படி யோசிக்கலாம்னு யோசிக்கலாம், இல்லை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கலாம், டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு யோசிக்கலாம். எவ்ரிபடி கெட்ஸ் செட். எல்லாருக்குமே இந்த நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் வரும். என்னை விட சின்ன வயசில் இருக்கிறவங்க இவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்கன்னு யோசிக்க தோணும். தட்ஸ் நார்மல். ஈவன் ஐ ஹவ் காட் திஸ் தாட் ப்ராசஸ். யூ கேன் ஆல்சோ கெட் இட், எனிபடி கேன் கெட் இட். ஆனால் அதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றது தான். யூஆர் நாட் அலோன் சுரேஷ். டெஃபினெட்லி நான் சொன்னேன் இதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் டூயிங் இட் அப்படின்னு கேட்டதில் அந்த லிமிடேஷன்ஸ் சொல்லியிருந்தேன்ல, திஸ் இஸ் ஆல்சோ எ லிமிடேஷன் தட் வி ஹேவ். இந்த தாட் ப்ராசஸ் இஸ் நாட் அலோவிங் யூ டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ இட் இஸ், வி நீட் டு அட்ரஸ் இட். எப்படி அட்ரஸ் பண்ணுவோம்? இஸ் இட் ட்ரூ? 24 வயசில் எல்லாருமே கிளியர் பண்ணிருக்கேன், அப்போ 40 வயசில் நான் கிளியர் பண்ணலைன்னா தென் யூ டெல் மீ லைக் இட்ஸ் ஓகேவா? ஸோ just think about it. It's not about the age, it's not about clearing it even நான் சொல்லுவேன். It's about like you have to complete it. ஓகே, இது எப்படி பண்ணலாம்? ஸோ இது எப்படி பண்ணால் ஈஸியாக பண்ண முடியும்? இதை பண்ணால் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் when you clear it, what will happen? When you don't clear it, what will happen? So you think about அதை இன்னும் நம்ம நிறைய நேரத்தில் பேசுறதுக்கோ இதை சொல்றதுக்கே தயங்குவோம். இல்லை இது இப்படி ஆயிருமோ, பிகாஸ் வி ஹாவ் எவ்ரி திங் ஹியர் இன் அவர் ஹெட் அண்ட் வி ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இட். அந்த ஓவர் திங்கிங் வந்து நம்மளை ப்ராக்ரெஸ் பண்ண விடாமல் பண்ணுது. ஸோ இட்ஸ் பெட்டர் யூ ரைட் இட் டவுன். நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். எழுதினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது இவ்வளோதானா, இதை பண்ணிட முடியும் நம்மளால அப்படின்றது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, when you write it down, it is easy to process. When you have it here, it is very very difficult to process. ஏன்னா ஒரு தாட் ப்ராசஸ் இட் லீட்ஸ் டு த நெக்ஸ்ட் ஒன், இட் லீட்ஸ் டு த நெக்ஸ்ட் ஒன், இட் லீட்ஸ் டு த நெக்ஸ்ட் ஒன். என்ன அப்படின்னா 24 வயசாகிடுச்சு, என்னால் இதை கூட கிளியர் பண்ண முடியல. என்னை விட சின்ன வயசில் இருக்கவங்களாம் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா நாட் ஆல் தி ஃபிங்கர்ஸ் ஆர் சேம். வீட்டில் இருக்கிற ஒரு 4 பேருமே ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. அப்புறம் எப்படி முன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ண முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்ரிபடி ஹேஸ் காட் ஈக்குவலில் அதை விட இன்னும் பெட்டர் டேலண்ட்ஸ். ஈச் அதற்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் திஸ் இஸ் த ஒன்லி திங் தட் வில் டெல் யூ லைக் சுரேஷ் இதுதான், சுரேஷால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு எதுவுமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் லைக் இந்த எக்ஸாமில் இந்த பேப்பர் கிளியர் பண்ணலாம், அவ்வளோதான். வாட் தே ஹாவ் ஆஸ்ட் ஃபார் அண்ட் அந்த வந்து கரெக்டாக நம்ம டெலிவர் பண்ணலாம், அவ்வளோதான் அதில் இருக்கிறது. இட் டசன்ட் மீன் தட் சுரேஷ் இஸ் குட் ஃபார் நத்திங். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா எல்லாருமே அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ஒரு கார்பெண்டர்கிட்ட போய் நான் போய் கார்பெண்டர் வேலை போய் பார்த்தேன்னா எனக்கு சத்தியமாக பார்க்க தெரியாது. தென் ஹி மைட் அப்போ பார்த்தோன்னா என்னை விட 23 வயசு தான் இல்லை 20 வயசில் இருக்கிறவன் இவ்வளோ அழகாக செய்கிறானே, அப்போ எனக்கு அது தெரியலையே. தென் நான் அப்போ வேஸ்ட்டா, டோட்டல் வேஸ்ட்டா? யோசிச்சு பார்க்கணும் நம்ம. ஸோ ஜஸ்ட் கம்பேரிங் இட் யுவர் செல்ஃப், இட்ஸ் நாட் த ரைட் திங். இல்லை, நீங்கள் சொல்கிற உங்களோட ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்க சிலது இந்த பேப்பர்லாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. he might have some other problem, he may not have the skill that you have. So it differs from person to person. So ஐடென்டிஃபை யுவர் ஸ்கில்ஸ். அதை தான் நான் சொல்லுவேன். இந்த நெகட்டிவாக இருக்கிறத ஒரு பக்கம் எழுதுறதுனாலும் அது பாசிட்டிவாக என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் இருக்கோ அதை எழுதுங்க. சம்டைம்ஸ் வி மைட் ஈவன் நமக்கே ஷாக்கிங்காக இருக்கும், இவ்வளோ ஸ்கில்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இது எனக்கு ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டுட்டேனேன்ட்டு நம்ம நிறைய நேரத்தில் யோசிப்போம். ஸோ ஒரு பக்கம் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட், இது உங்களுக்கு திரும்ப திரும்ப இதே வந்துட்டுருக்கு, நான் இவ்வளோ ஏஜ் கம்மியாக இருக்கேன், நான் இவ்வளோ இதுக்கு சரியாக பண்ணலைன்னு யோசிக்கிறீங்கன்னா நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் எல்லாம் என்ன வருதோ எழுதுங்க. வில் ஸ்டார்ட் கொஷனிங் இட். இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் லிஸ்டிங் த பாசிட்டிவ்ஸ் தட் யூ ஹாவ். ஈவன் உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லேருந்து நீங்கள் பண்ணுறதுலேருந்து எதுவாக இருந்தாலும் ரைட் ஆல் த பாசிட்டிவ்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தென் வி கேன் மூவ். நிறைய நேரத்தில் என்னென்னா இந்த பாசிட்டிவ்ஸ் எழுதுகிறப்பே தென் வீல் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு மச் நம்ம எவ்வளோ நாள் நல்லா பண்ணியிருக்கிறோன்றது. அதே சமயத்தில் நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதையும் அது உண்மையாக நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது கொஷின் பண்ணிடணும்னா தென் வீல் அண்டர்ஸ்டாண்ட் லைக் முக்கால்வாசி இல்லை 99.9% இட் இஸ் ஆல் ஃபால்ஸ் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் we think it is true, we think it is facts. ஏன்னா உங்கள் மனசு சொல்லுது நான் சரியில்லை, நான் லாய்க்கில்லை அப்படின்னு. அதனால யூ ஸ்டார்ட் பிலீவிங் இட். இட் இஸ் நாட் ட்ரூ. ஈவன் அந்த ஃபெயில் ஆனோன்னா அதுக்காக வந்து வி ஆர் நாட் அ ஃபெயிலியரில். நான் அந்த ஒரு பேப்பர் கிளியர் பண்ணல, அந்த ஒரு தடவை கிளியர் பண்ணலன்றதுக்காக ஐ எம் நாட் அ ஃபெயிலியர். ஐ ஹவ் கிளியர் so many degrees அதுக்கு முன்னாடி. ஸோ இட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ அதனால் உங்களை நீங்களே புட் ஆஃப் பண்ணிக்காதீங்க. வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட்.
ஸோ மேபி ஸ்டார்ட் ரைட்டிங் இட். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்களை ஒர்க் பண்ண விடாமல் பண்ணுறது இதுதான். ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் இட், ஸோ வீல் அண்டர்ஸ்டாண்ட் இட். இல்லை ஏன் அதை எழுத சொல்கிறேன் அப்படின்னா, யூ கேன் see that again. நான் சிலதுக்கெல்லாம் வந்து வாய்ஸ் பண்ணுங்கள், பேசி ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லுவேன். பட் இதை எழுதி பார்த்தோன்னா தெரியும். உங்களோட ப்ளஸ் உங்களோட மைனஸ் நீங்கள் நினைக்கிறத எழுதுங்க. ஒரே பேப்பரில் எழுதிட்டே வாங்க. தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எத்தனை ப்ளஸ் இருக்குன்னு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு கூட எழுதுங்க. டேய் நான் என்ன சூப்பராக பண்ணுவேன் நீயே சொல்கிறா, கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு கூட எழுதுங்க. ஸோ அதை எழுதுங்க. இந்த சமயத்தில் நெகட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குது மற்றவங்ககிட்டையும் கேட்டு எழுதுங்க. தென் வில் see like what are the negatives. சில நேரத்தில் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கும். கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எல்லாருமே பிறக்கிறப்ப எல்லா ஸ்கில்ஸோடும் பிறந்துடுறது இல்லை. we can improve the skills. என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே பார்த்தீங்களா. கோல்டு மெடலிஸ்ட்லாம் வாழ்க்கையில் நான்லாம் வாங்கினதில்லப்பா, வாங்கினதே இல்லை. கண்டிப்பாக தட்ஸ் அன் அமேசிங் திங். அதுதான் சொல்கிறேன். we tend to forget that. we tend to forget what we are. so start writing it and be thankful for what it is. நிறைய நேரத்தில் we are not appreciating our own self. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் யுவர் செல்ஃப். தேங்க் பண்ணுங்க. If you believe in God, you can be grateful to God. If you love your parents, be grateful to them for giving this opportunity. உங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இவ்வளோ விஷயத்துக்கும் be grateful to your friends. உங்க கூட எந்த பிரச்சனைனாலும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு you be grateful to them. தேங்க் பண்ணுங்க. ஸோ this will help us to grow strong. நம்ம என்ன வேணால் சாதிக்கலாம். when we are strong mentally, we can achieve a lot of things. ஸோ இதுக்கு தான் இந்த இதை எழுதுங்கன்னு சொன்னேன். கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன, யூ லிஸ்டட் டவுன், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஓன் செல்ஃப். நான் என்ன சொல்கிறது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வர வீக் ஃபுல்லுமே இஃப் யூ வில் ஹாவ் ஆல் தீஸ் திங்ஸ் லைக் ஸ்டடி ஸ்கில்ஸை பற்றியும் மென்ஷன் பண்ணுறேன், மெமரி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதை பற்றியும் மென்ஷன் பண்ணுறேன். I think it will be useful நினைக்கிறேன். Sometimes like we'll also have like நிறைய சில பேர் வந்து they are in the physical fitness or weight loss journey, இந்த மாதிரி விஷயத்துலையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. how we can improve such things, அந்த மாதிரி இதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் I will also give, like how we can remind ourselves, how we can train our brain to work hard for us. like physical fitnessக்கு mentally we have to be fit. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா மென்டலி ஃபிட்டாக இல்லை நம்ம அப்படின்னா, ஃபிட் இந்த சென்ஸ் என்னென்னா, நான் வந்து மென்டல் ஹெல்த் டிஸார்டர்களை பற்றிலாம் சொல்ல, பட் ஆனால் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களோ இல்லைன்னா இந்த மாதிரி டிப்ரெஷன் சரி ஆங்ஸைட்டி இதில் மாதிரி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸில் இருக்கிறவங்க they are tend to put on lot of weight. it has been studied also because தேவையில்லாத ஓவர் ஈட்டிங் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ we need to discuss about that also. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ how we can train our brain to achieve whatever we want. அதுதான். ஸோ இட்ஸ் லைக் கொஞ்சம் நம்ம பிரெயினுக்கு நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் நம்ப வச்சு நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே சாதிக்கிறதுக்கு we'll try to do it. So we'll have that also. So meanwhile you start writing your habits and start following your habits. அதுக்கு தான் உங்களுக்கு ட்ராக்கர்லாம் கொடுத்துருக்கேன். So try those trackers also. அதில் என்ன ப்ராப்ளம் வருதோ you can also mail me at metaminds27@gmail.com. so I can also try to respond. அதில் ஒருத்தர் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போனேன்ட்டு. நாட் எவ்ரிபடி நீட்ஸ் டு கோ டு எ சைக்காட்ரிஸ்ட் இம்மீடியட்டாகவே. ஒரு கவுன்சிலர்கிட்ட போகலாம், இல்லைனா சைக்காலஜிஸ்ட் ஆர் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை போகலாம். ஸோ தே வில் ஹெல்ப் யூ டு ஐடென்டிஃபை வாட் இஸ் த இஷ்யூ. ஆனால் போகிற அந்த பர்சன் வந்து கொஞ்சம் ஜென்யூனான்னு பார்த்துக்கோங்க. ஸோ go to them and then find out what is the issue. If they refer you to a psychiatrist, then I think you can go to a psychiatrist. Not all the mental health issues need medications, but all mental health issues we can medications odiyume sinadla kuduthalume we need to support them with behavioral therapy nu naan nenikiren. So that will help you in day to day life நம்மளை பெட்டர் ஆக்கிறதுக்கு. ஆனால் அப்படி போன ஒருத்தர் ஏதோ ஜாதகம்லாம் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. ஐ வாஸ் லைக் க்ளூலெஸ். என்னத்துக்கு எனக்கு புரியவே இல்லையே, இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னு எனக்கும் புரியலை. பீப்புள் ஆர் லைக் தட். ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் வெதர் தே ஆர் ஜென்யூன். அதுதான். யூ ஆர் லுக்கிங் சேம் லைக் மை மாம். தேங்க்யூ. அது காம்ப்ளிமெண்ட்னா காம்ப்ளிமெண்ட் வச்சுக்கோங்க. மேபி யூ கேன் ரிலேட் யுவர் செல்ஃப். அப்படி கிட்ட நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும்னா தட்ஸ் அமேசிங் திங் தான். தட்ஸ் ஐ எம் ஹாப்பி அபவுட் இட்.
So you can also mention about the problems that you have while trying all these things in your journey of creating a habit or moving towards your goal. Please do mail me, and I'm trying to respond to each one of them. Kandipa, we can travel together and then reach the goal that you are trying to reach. So it's just to say, like, you are not alone. We can do it together. If there is any questions, we can just discuss, or we can see you in the next week. Next week ஃபுல்லுமே I told you, as I said, like, study skills, memory skills, இதெல்லாமே சொல்கிறேன். சின்ன சின்ன டிப்ஸ் தான். Like, try it out. You can try it. You can ask your children to try it. It might be useful நான் நினைக்கிறேன். So see you in the next week. Sure. Thank you very much. See you next week. Next videosல பாருங்க. Next weekல we'll meet again. Bye for now. Thank you.